வணக்கம். குரு அதிசார பலன் விருச்சிக ராசி. முதல்ல அதிசாரம் வக்ரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது குறுகிய கால பலன் தான். அதனால் முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்காகவே இந்த வீடியோ போடுதோம். எப்படின்னா, குரு பகவான் அதிசாரம் பெறுகிறாருன்னா ஒரு காலம் அதாவது கிரகங்கள் சுற்றி வருதில்ல, அதாவது கடிகார சுற்றில் வருது. குறிப்பிட்ட காலம் வரும்போது அது அப்படி ஸ்டக் ஆகி ஒன்று பின்னோக்கி போகும், இல்லைன்னா முன்னோக்கி வரும் அந்த கிரகம். பின்னோக்கி போகிறது வக்கரன் பேர், முன்னோக்கிறது அதிசாரன்னு பேர். எப்படின்னா அறிவியல் பூர்வமாக என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீள்வட்ட பாதையை சூரியனை சுற்றி வரும்போது நம்ம பூமியை சுற்றி வருது. அப்படி சுற்றி வரும்போது குறிப்பிட்ட காலத்தில் வரும்போது அது நம்ம கண்ணுக்கு பின்னோக்கி போகிற மாதிரி தெரியும், அல்லது முன்னோக்கி வர்ற மாதிரி தெரியும். இது ஒரு தோற்றம் தான், ஆனாலும் புவியீர்ப்பு திசையில் மாறுபடும். அதனால் பலன்களும் மாறுது அப்படிங்கிறது தான் கணக்கு. நம்ம இப்போது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அதிசாரம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா என்றைக்கு வராருன்னா 8/10/2025 அன்னைக்கு அதிசாரம் பெறுதார். மிதுன ராசியில் இருந்து கடகராசிக்கு வராரு. அதாவது 8/10/2025 அன்றைக்கு அந்த கடகராசியில் எவ்வளோ வரைக்கும் இருப்பார்னா 21/12/2025 அன்னைக்கு 8/10/2025 அன்னைக்கு மாலையில் 6:50 மணிக்கு இந்த பயிற்சி நடக்குது. சிலவங்க இதை குரு பயிற்சின்னு சொல்லுவாங்க, இது அதிசாரமாக சொல்கிறோம். நம்ம இந்த குறிப்பிட்ட காலத்தில் என்ன பலன் நடக்கிறங்க தான் நம்ம அதாவது குரு பகவான் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தார், மிதுன ராசி. இப்போ 9ஆம் இடத்துக்கு வரார். 9ஆம் இடம் ரொம்ப சூப்பரான இடம். அதாவது இது வரைக்கும் சில தடைப்பட்ட சம்பவங்கள்லாம் இப்போ சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு. உதாரணத்துக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இருக்கும், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது பிறகு வீடு மனை வாங்கலாம் ஈஸியாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வேலை சிறப்பாக இருக்கும், பதவி உயர்வு கூட இந்த காலத்தில் கிடைக்கும். மாணவர்கள் நல்ல சிறந்த முறையில் படிப்பீங்க. இந்த காலத்தில் நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா வேலைக்கு கூட நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது விவசாயம் போன்ற தொழில்களும் நல்லா வியாபாரம் போன்ற தொழிலும் சிறப்பாகவே நடக்கும். இது பொதுவான இந்த குரு இந்த டயத்தில் நன்மை தராரு. இப்போது அது மட்டும் இல்லாமல் குரு என்ன நன்மை தருவார்னா, உறவினர் மத்தியில் உங்களுக்கு ஒரு அனுகூலமான போக்கு தருவார். அதாவது இது வரைக்கும் உங்களை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கவங்களாம் உங்களை சேர்ந்து உங்கள்கிட்ட நல்லா பண்ணுவாங்க, அனுகூலமாக இருப்பாங்க, தவறை உணர்ந்து உங்கள்கிட்ட சேருவாங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பார்வையும் நன்மை கிடைக்கும் இதில். அதாவது குரு சாதகமான இடத்துல தான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் குருனுடைய பார்வை 9ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல விழுது. அதாவது குரு 5, 7, 9 பார்வை 9ஆம் இடத்து போகிற உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல விழுது. அதனால் கூடுதல் நன்மை கிடைக்கும். இப்போ இது என்னென்னா, பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் பெண்களுக்கு நகை ஆபரணங்கள்லாம் கிடைக்க நல்ல வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி சனி பகவான் சாதகமற்ற இடத்துல இருக்கிறாரு. அவருடைய 3ஆம் இடத்து பார்வையை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதனால் அதன் மூலமாகவும் உங்களுக்கு இந்த பொருளாதார வளம் உங்களுக்கு நிறையா கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பொருளாதார வளம் 3ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல விழுது. 6ஆம் இடத்துல தொழிலில் உங்களுக்கு ஏற்கனவே சிறப்பாக இருக்கும். இது வக்கரகாலம் இல்லை, வக்கரகாரம் இல்லாமல் கூட உங்களுக்கு சனி பகவான் நிறைய நன்மை தந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் இந்த கூடுதல் நன்மை கிடைக்கும். அதாவது சனி பகவானுடைய பார்வை மற்றும் இதோட கிடைக்கிறனால உங்களுக்கு நன்மைகள் நிறையா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி சின்ன சின்ன கிரகங்கள் இருக்கலாம். இந்த சூரியன் இதெல்லாம் பார்க்கும்போது சுக்கிரன் 4/11/2025 வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான இது வரும். குடும்பத்தில் தாம்பத்தியம் நல்லா சிறப்பாக இருக்கும், நகை ஆபரணங்கள்லாம் வாங்கலாம், கலைஞர்கள் நல்லா சிறப்பாக இருப்பாங்க. சூரியனை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15/11/2025 வரைக்கும் சிறப்பாக இருப்பார். அதனால் உங்களுக்கு அறிவு திறமை சிறப்பாக இருக்கும், குடும்பத்தில் நல்லா நன்மைகள் இருக்கும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த அதிசாரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும். பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் விளக்கப்படி என்னென்னா, சனி பகவானுக்கும் ராகு கேதுக்கு பரிகாரம் பண்ணலாம். அதாவது என்னென்னா, நீங்கள் மறைந்த முன்னோர்களை வழிபடலாம், அல்லது ஞானிகளை சந்தித்து ஆசீர்வாதம் படலாம். ஏழைகளுக்கு சன்னியாசிகளுக்கு காணிக்க கொடுக்கலாம். ஏழைகளுக்கு உங்களால் இயன்ற குறிப்பாக ஊனமுறைகளை உதவி செஞ்சிங்கன்னா நன்மைகள் அதிகமாக நடக்கும். இந்த பலனை நாங்கள் ஏதுக்கு அணிக்கிறோம் அப்படின்னா, பிரபல ஜோதிடர் பண்டித காளியன் அண்ணா இருக்கார்ல, அவர்கிட்ட உதவியாளர் இருந்த ஏபி சாமி தலைவனான ஜோதிட குழு அதை கணிச்சு வரங்குது. இது பலன் குறுகிய காலம்தான், திருப்பி சொல்லலாம் குறுகிய காலம்தான். இருந்தாலும் வக்ரம் அதிசாரம்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இது ஒரு படிப்பினையான காலம்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.